அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மலர் மருத்துவம் வகுப்பு திங்கட்கிழமை அதாவது ஜூன் 1 ஆரம்பிக்குது. புக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்ருக்கிறது, இது வரைக்கும் நான் சொல்லாதது, பிரபஞ்சத்தை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருந்தாலும் எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி உங்களால் மட்டும் இப்படி வீடியோஸ் போட முடியுது? அது சில வீடியோஸ் நிறைய வியூஸ் போயிருக்கோம், சில வீடியோஸ் வியூஸ் போகாமல் கூட இருந்திருக்கோம். நான் அதை பற்றி பேசலை. எந்த வீடியோ போட்டாலுமே எப்படி உங்களால் அப்படியே உணர்ந்து பேச முடியுதுன்னு நிறைய பேர் என்கிட்ட கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாருமே நிறைய பேர் பிரபஞ்சத்தை பற்றி போடுறாங்க. ஆனால் உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு அப்படியே நானே உணர்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லாதவங்களே இல்லை. இது தற்பெருமைக்காகலாம் சொல்லலை. அவங்க உணர்ந்து சொன்னதை நான் அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பற்றி நிறைய கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் போட்டிருப்பீங்க. கமெண்ட்ஸ் நிறைய வீடியோஸில் போய் நீங்களே கூட பார்க்கலாம். எல்லாருமே மேக்ஸிமம் அப்படி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா, இயற்கையை நேசிக்கிறத விட இயற்கையை சுவாசிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சுவாசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னால் அப்படி ஒன்று இருக்க முடியுதோ அப்படின்னு நானும் சில நேரங்களில் நினச்சிருக்கேன். எத்தனையோ தடவை இயற்கையை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் எல்லோரும் கேட்டிருக்கீங்க இல்லையா, எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க, எப்படி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அப்படி எப்படி உணர முடியுது அப்படின்னா, எனக்கு காப்பாற்றினதே, நான் எனக்கு உயிரோடு இருக்கிறதே அந்த இயற்கையால் தான் அப்படின்னு நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ரொம்ப இதுக்குள்ளே வர ஆரம்பித்தேன்னு கூட நான் நினைக்கலாம். ஏன்னா எத்தனையோ என்னோடய தனிமைகளில் இயற்கை துணை இருந்திருக்கு. பேச ஆள் இல்லாத நேரங்களில் அந்த நிலவு மட்டும்தான் என் கூட இருக்கும். அது கூட நான் நிறைய பேசியிருக்கேன். சொல்ல முடியாத, அதாவது மனிதர்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள் கூட அந்த இயற்கை கிட்ட ஷேர் பண்ண முடியும். நான் பண்ணியிருக்கேன். கடல் அலைகள், நிலவு, நட்சத்திரம், காற்று, செடிகள், மரங்கள், இலைகள், பூக்கள், காய்கள் எல்லாத்துக்கூடையும் பேசியிருக்கேன் அப்படின்னா வாய் திறந்தும் பேசியிருக்கேன், மௌனத்துலேயும் பேசியிருக்கேன், நிறைய நாள் கண்ணீராலையும் பேசியிருக்கேன். அதுக்கு புரியும். நம்ம எல்லாரும் ஒரு படம் பார்த்துருப்போம். இதில் அந்த சிட்டுக்குருவியை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிட்டுக்குருவி எனக்கு மூச்சு காற்று கொடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போ எனக்கு அது வேறு மாதிரி இருந்தது. அந்த குருவி தான் எனக்கு உயிர் கொடுத்ததுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதே கதை தான் என் வாழ்க்கையிலையும் நடந்தது. இது வரைக்கும் சொல்லாத அன்டோல்டு ஸ்டோரி, யாருக்கிட்டேயும் பகிராத ஸ்டோரி இன்றைக்கி பகிரணும்னு தோணுச்சு. நிறைய பேரோட எதிர்பார்ப்பு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் மூச்சு விட முடியாமல் ரொம்ப ஒரு ப்ரீத்லெஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போய், எப்போதுமே இயற்கைன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். எங்கே போனாலும் இயற்கையில் இருக்கணும். செயற்கையான வெளிச்சங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடிடுவேன். இரவு மொட்டை மாடி இருந்தால் போதும், அந்த இருட்டில் அந்த நில ஒளி போதும் அப்படின்னு இருந்திருக்கேன். லைட்டு செயற்கை வெளிச்சம் பிடிச்சதில்லை. அந்த மாதிரி நிறைய நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருந்திருந்தேன். அப்போது ஒரு நாள் எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலை உருவாச்சு. இயற்கையில் அடிக்கடி தோணுச்சுன்னா போகிறவ எங்கேயுமே போக முடியல. ஒரு 2 வருஷம் டோட்டல் அப்படியே பிளாக் ஆகி சூழ்நிலையின் காரணமாக எதுவுமே போக முடியாமல், எதுவுமே பண்ண முடியாமல், கையை காலை கட்டி போட்ட மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். எந்த ஒரு இயற்கை சார்ந்த இடங்களுக்கும் பக்கத்தில் இருக்க கூட போனாலும் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருந்தது. நிறைய சுற்றி மனிதர்களாலேயும் பிரச்சனைகள் இருந்தது. ஒரு லேடியாக தனியாக எங்கே போக முடியும், அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருந்தப்போ ஒரு சில காலகட்டம் வரும்ல, எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான காலம். அது மாதிரி ஒரு ரொம்ப மன அழுத்தம் மிகுந்த காலம்லாம் இருந்தது. அப்போது அதே மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி எல்லாமே போதும், எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் என்னால் பேசக்கூட முடியாத நிலைமை ஏற்பட்டு, ஏன்னா என்னால் ஒரு நேச்சர் பிளேஸில் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர் இதுன்னு தாங்க முடியாமல் ஒரு நாள் ரொம்ப மூச்சு விட முடியாத நிலைமைக்கு போய் நெஞ்செல்லாம் வலிச்சு அப்படியே ப்ரீத்லெஸ் அப்படிங்கிறவாங்கள்ல,
அப்படியே மூச்சு வருதா இல்லையா தெரில, ஒன்றுமே தெரில, சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரில அப்படிங்கிற சூழ்நிலைக்கு போய் அப்படியே படுத்துட்டேன். பேச முடியல, எதிர்க்க யார் இருக்காங்கன்னு தெரில, எதுவுமே தெரில. கிட்டத்தட்ட அது அப்படியே விட்டுருந்தா அப்படியே போய் சேர்ந்துருப்பேன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. அப்போது அந்த சூழ்நிலையில் அப்பயும் நான் வீட்டில் அப்படியே படுத்துட்டேன், எதுவுமே பண்ண முடியல. இன்ஸ்டண்ட்டாக இம்மீடியட்டாக என்னை எது மீட்டு கொண்டு வந்தது அப்படின்னா, யூடியூப்பில் நிறைய பதிவுகள் போடுறாங்கல்ல அந்த இயற்கையை பற்றி, அதாவது மெடிடேஷன் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். தண்ணி ஓடுற மாதிரி அந்த சவுண்டு, காட்டு சவுண்டு, மழை சவுண்டு, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மியூசிக் இதை வந்து யதார்த்தமாக எடுத்து பக்கத்தில் அப்படியே வச்சுருந்தப்ப ஒரு 1 ஹவர் மேலே ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மியூசிக் 1 ஹவரோ 3 ஹவர் என்னை காப்பாற்றின மியூசிக்கே அதுதான். மியூசிக் அப்படின்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, இந்த நேச்சர் சவுண்டு மட்டுமே. அதாவது காடுகள், மலைகள், ஆறுகள், குருவிகள், தண்ணி ஓடுற சவுண்டு, மழை சவுண்டு, ஒரு காட்டில் எப்படி சவுண்டு இருக்குமோ அந்த சவுண்டு மட்டுமே வரக்கூடிய வீடியோ அது. அது 3 மணி நேரம் ஓடி இருக்கு. நான் 3 மணி நேரம் இருந்த இடத்த விட்டு அசையாமல் அப்படியே படுத்திருந்திருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியல. அந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் எனக்கு அந்த விழிப்பு வந்தது. அதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு மன அமைதியும் நிதானமும் புரிதலும் ரொம்ப அழகாக எனக்கு மனசுக்குள்ளே புரிய ஆரம்பிச்சுது. அப்படியே உயிரை காப்பாற்றினது தான் அந்த இயற்கைன்னு சொல்லுவாங்களா, அந்த இயற்கை சவுண்டு. அது கூட அந்த இயற்கையோட இருந்து கனெக்ட் ஆகி அந்த சவுண்டு மட்டுமே என்னை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்துச்சு. இல்லைன்னா நிச்சயமாக மூச்சு கூட நின்று போயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு அற்புதமான உணர்வு அனுபவிச்சாதான் புரியும். காப்பாற்றி கொடுத்துச்சு உயிரை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்களே. இப்போ ஒரு டாக்டர் காப்பாற்றி கொடுத்தாங்க, உயிரை காப்பாற்றின டாக்டர் அப்படின்னு நான் சொல்லுவாங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய உயிரை காப்பாற்றினது அந்த இயற்கை பேராற்றல். வெறும் யூடியூப்பில் போடுற அந்த சவுண்டுக்கே அவ்வளோ எஃபெக்ட்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இயற்கையான சூழலில் நிற்கும்போது நம்ம உசுரையே அது வளர்த்துக்கிட்டு இருக்கு. கனெக்ஷன் அப்படி தான் உருவாகணும். அப்படி உருவானது தான் இந்த இயற்கையோட இவ்வளோ ஒரு அழகான, என்ன சொல்கிறது அந்த வார்த்தைக்கு, அன்பு, காதல், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அந்த 3 மணி நேரம் என்ன நடந்தது, ஏது நடந்தது எதுவுமே தெரியாது. ஆனால் என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த சவுண்டு கேட்குது, நல்லா தெரியுது. பறவை சத்தம் சவுண்டு, அந்த தண்ணி ஓடுற சவுண்டு, ஆறு ஓடுற சவுண்டு, கிளிகள் கத்துது. அப்புறம் அந்த காட்டுக்குள்ளே நைட்டு நேரம் ஒரு பறவையோட சவுண்ட் மட்டும் கேட்கல, அந்த மாதிரி சவுண்டு. அந்த ஒரு மாதிரி இரவுக்கே உண்டான அந்த ஒரு சவுண்டு இருக்குல்ல, அது காட்டுக்கே உண்டான ஒரு சவுண்டு இருக்குல்ல, சருகு சவுண்டு, அப்படியே கேட்குது. எல்லாமே தெரியுது. ஆனால் என்னால் முழிச்சு பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்தது. சத்தியமாக எவ்வளோ கோடி கொடுத்து எத்தனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நிச்சயமாக நம்மளால் குணப்படுத்திக்க முடியுமா நம்மளன்னு தெரியாது. ஆனால் அந்த இயற்கை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை காப்பாற்றி கொடுத்துச்சு. அந்த சவுண்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அந்த காடுகளோட அமைதிக்கு, மரங்களோட அந்த அந்த மரங்களே நமக்கு அந்த சுவாசத்தை கொடுத்துருக்கு. அப்படி நிறைய நாள் நான் அனுபவிச்சிருக்கேன். எத்தனையோ தடவை மரத்தை போய் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நின்றுருக்கேன். மரத்து மேலே அப்படியே படுத்து தூங்கியிருக்கேன். அப்படி அது கூடயே ஒன்றி தெரியல. போன ஜென்மத்தில் நான் கூட ஏதோ ஒரு மரமாவோ ஒரு இயற்கையில் ஏதோவோ இருந்திருப்போனோ என்னமோ தெரியல. மரம், செடி, கொடிகள் தான் எனக்கு கடைசியில் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே அந்த இயற்கை பேராற்றலாம் மாறிடுச்சு. அப்படி ஒரு அருமையாக நான் உணர்ந்தது தான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே யூடியூப்பில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன் பேசுகிறேன், எதுக்கு பேசுகிறேன்னு எல்லோரும் கேட்குறீங்களா? எனக்கு தெரியாது. உண்மையாக சொல்லணுன்னா இதுதான். அதனால தான் வியூஸ் போகலையா எனக்கு எதுவுமே பார்க்கல. என்ன தோணுதோ நான் அனுபவிச்ச அந்த உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்களுக்கும் கிடைக்கணும். ஏன்னா எத்தனையோ பேருக்கு காசு இருக்கும், காசு இருக்காது. நானும் அதே போல் ரொம்ப கஷ்டப்பட்டதான், எங்கேயுமே போக முடியாமல். ஆனால் அந்த இயற்கையை நம்பும்போது அதை கைவிடாது, இருக்கிற இடத்துல இருந்தே நம்மளை அதை காப்பாற்றுங்கிறதுக்கு இது தாங்க அடையாளம். இத்தனை நாளாக நான் அதை சொன்னதில்லை, தெரியல. இன்றைக்கி எதற்காக இறைவன் அப்படி ஒரு சூழ்நிலை கொடுத்தாங்க, இப்படி அதை பேச வச்சாங்கன்னு சத்தியமாக தெரியல. இந்த மெசேஜ் கூட யாருக்கு தேவைப்படும்னு எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக யாரோ ஒருத்தருக்கு இது தேவைப்படலாம். இந்த பதிவு மூலமாக அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இன்றைக்கி எனக்கு உள்ளுணர்வு சொல்லி இந்த பதிவை நான் கொடுத்தேன். உணர்ந்து பாருங்களேன், இயற்கை இதை மட்டும் செய்யாது, உங்களுக்கு இன்னும் அந்த இயற்கையான விஷயங்களை பற்றி கொண்டு வந்து கொடுக்கும்.
அதனால தான் இன்றைக்கி நம்ம தரோம் மலர் மருத்துவத்திலிருந்து நம்மளோட வாழ்வியல் சொல்லிக் கொடுக்கறது, அக்குபஞ்சர்ன்ற மருந்தில்லா மருத்துவம், இது எல்லாமே இந்த இயற்கையை இவ்வளவு நேசிக்கும் பொழுது எங்கெங்கிருந்தோ வந்த தகவல்கள் தான் இது எனக்கு எல்லாமே. நானும் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன், ஆரம்ப நிலையில் அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் அதை என்றைக்குமே ஃப்ரீயாக படிக்கணும், எந்த ஃபீஸும் கட்டாமல் படிக்கணும்னு நான் நினச்சதே இல்லை. நான் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு நம்ம இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணணும். இப்படி ஒரு இயற்கை வாழ்வியலை எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. அவங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணணும். ஹீலர் பாஸ்கர் ஐயா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஹீலர் பிரகாஷ் சார் அவர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம கண்டிப்பாக அவரை நம்ம மீட் பண்ணுவோம். அப்படி இயற்கை வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணணும் அப்படி தான் நான் நினைப்பேன். அதே மாதிரி தான் என்றைக்குமே போய் எது இலவசமாக கிடைக்கணும் நம்ம எதிர்பார்க்கவே வேண்டாம். நமக்கு வேணுங்கிற விருப்பத்தை மட்டும் வச்சா போதும். அந்த இயற்கை ஓடி வந்து நமக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும். நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காகவே உங்களுக்கு வரும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஆட்களை நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுக்காகவே நமக்கு வரும். அந்த மாதிரி ஆட்களை நம்ம பகுதிக்கு கூப்பிட்டு நம்ம கிளாஸ் எடுக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். அதைத்தான் நம்ம கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் செய்ய போகிறோம். என்னால் முடிஞ்சதை நானும் செஞ்சிட்ருக்கேன். இதை இன்னும் அதிகமாக மேம்படுத்துறதுக்கு அந்த மாதிரி ஆட்களை நம்ம கூப்பிட்ட போகிறோம். அதை அவங்க இன்னும் உங்களுக்கு அருமையாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இயற்கை எத்தனையோ விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். எந்த மனிதரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம். உங்களோட எதிர்பார்ப்பு எல்லாம் அந்த இயற்கை கிட்ட வைங்க. அது கூட எதிர்பார்ப்பாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அன்பு காட்டுங்க, நேசிக்க பழகுங்க, இயற்கையை ரசிங்க, அது கூட ஒன்றி வாழுங்க. உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கும் நடக்கும். கூடவே இருந்து வழிகாட்டுவாங்க. எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதாரமாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், நீங்கள் மனசு உறவுகளில் கஷ்டப்படலாம், எது வேணா இருக்கட்டும், எல்லாத்தையும் தாண்டி அல்டிமேட்டாக உங்கள் வாழ்க்கையை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகிற ஆற்றல் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டு. கொண்டு போயே தீரும். உங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்படணும்னு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த அனுபவத்தை உங்களுக்கு யாருக்காவது கொண்டு போய் சேர்க்கணுன்னா சேர்த்துருங்க. நம்மளோட இயற்கை வாழ்வியல் அகுபஞ்சர் வகுப்புகள், உங்களை நீங்களே குணப்படுத்திக்கக்கூடிய வகுப்புகள் நடக்க போகுது. அதுக்கு உண்டான கிளாஸஸ், இலவச வகுப்பும் நடக்கும். அந்த இலவச வகுப்பு உங்களோட விழிப்புணர்வு வகுப்பாக நடக்கும். இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லித்தர விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிறதும் கற்றுக்காததும் உங்களோட விருப்பம். ஸோ அந்த வகுப்பு நடக்கிற அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.